ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தேவாலயம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் பெரும் பரபரப்பு. மன்னாரில் ஜனாதிபதி கூறிய பொய்யான தகவல், எழுந்துள்ள கடும் விமர்சனம். தையிட்டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமான அனுர தரப்பு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காட்டம். கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்ட ஜஹ்ரானின் குடும்பம். பிரித்தானியாவில் வசிப்பவரை இலங்கையில் தீர்த்து கட்டிய கருணா குழு. மக்களை அச்சுறுத்துகின்ற ஜனாதிபதியின் பேச்சு, எழுந்துள்ள கண்டனம். தமிழர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கிறார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முன்னாள் சபாநாயகரின் அறிவுரை. தொடர்பென விரிவான செய்திகள். பெரியவள்ளி தினமான நேற்று இரவு கண்டி மன்னம்பிட்டி கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னர் தப்பிச் சென்ற சந்தேக நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றுடன் கைது செய்யப்பட்டார். மன்னம்பிட்டி பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். குறித்த தேவாலயத்தின் ஆயருடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதே சமயம் அங்கு யாரும் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் தேவாலயத்தின் மீது சன்னங்கள் பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் அங்கு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நாளைய தினம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உண்மைக்கு மாறான தகவலை வழங்கிவிட்டு சென்றுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் தெரிவித்தார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வு போன்ற திட்டங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அரசாங்கம் அரசு அதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அது மட்டுமன்றி 16ஆம் தேதி ஜனவரி மாதம் மாவட்ட செயலகத்தில் காற்றாலை திட்டம் சம்பந்தமான கூட்டம் நடத்தப்பட்டு தற்காலிகமாக குறித்த கூட்டத்தை இடைநிறுத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அதன்பின் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் குறித்த தீர்மானங்கள் எவையும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது மன்னார் சவுத் பார் பகுதியில் காற்றாலை மின் திட்டத்துக்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நடைபெறவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போது 4 காற்றாலைகள் அமைக்கும் வேலை திட்டம் இடம்பெற்று வருகிறது. அதற்கான புகைப்பட ஆதாரங்கள் இருக்கிறது. தாழ்வு பாட்டில் 10 காற்றாலைகள் அமைக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இனவாதத்துக்கு இடமில்லை என்று கூறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் கட்சியினரே தையிட்டி விகாரையின் கட்டுமானத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அன்று இந்த திச விகாரையின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன்போது தேசிய மக்கள் சக்தியினரே விகாரை அமைக்கும் நடவடிக்கையை யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரையை கட்டி முடிக்க செய்தார்கள். ஆனால் இன்று குத்துக்கரணம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரி ஜஹ்ரான் காசிமின் குடும்பத்தினர் நேற்று மாலை கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்டதாக பொரளை போலீசார் தெரிவித்தனர். கடந்த 2019 ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக ஜஹ்ரான் காசிம் அடையாளப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் நேற்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முந்தைய பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜஹ்ரானின் மனைவி, மைத்துனர்கள் உள்ளிட்ட குடும்ப அங்கத்தவர்கள் குண்டு தாக்குதல் நடைபெற்ற காலிமுகத்தொடர் பகுதியில் ஒன்று கூட முற்பட்டனர். இந்த நிலையில் இவர்களின் கொழும்பு வருகை குறித்து குருநாகல் கட்டுப்பொத்தை போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள் கொழும்பின் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ரகசிய தகவல் ஒன்றை அனுப்பினர். தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த ஜஹ்ரானின் குடும்ப உறவினர்கள் ஏதேனும் சதி நாசகார செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறும் குறித்த அறிவித்தல் மூலமாக கட்டுப்பொத்தை போலீஸ் புலனாய்வு உத்தியோகத்தர்கள் அறிவுறுத்தினர். இதையடுத்து ஜஹ்ரானின் குடும்பத்தினர் பயணித்த பேருந்து வண்டியை கொழும்பு பொரளை போலீசார் சுற்றி வளைத்தனர். கட்டுப்பொத்தை போலீசார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு பொரளை போலீசார் ஜஹ்ரானின் குடும்பத்தை தீவிரமாக விசாரித்தனர். எனினும் அவர்கள் குடும்ப சுற்றுலா ஒன்றுக்காக கொழும்புக்கு வருகை தந்ததாக போலீசாரிடம் தெரிவித்தனர். நீண்ட நேர விசாரணையின் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதியின் பிரச்சார பேச்சுக்கள் மிகவும் கீழ்த்தரமாகவும் மக்களை அச்சுறுத்துவதாகவும் இருப்பதாக வலிகாமம் கிழக்கின் முன்னாள் தவிசாளர் நிரோ சவால் விடுத்துள்ளார். யாழ் ஊடகமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் அச்சுறுத்தும் அரசியல் கலாச்சாரத்தை காட்டுகிறது. அது மட்டுமன்றி மக்களையும் தனித்துவமான சபைகளினதும் அதிகாரங்களை அச்சுறுத்துவதாகவும் இருக்கிறது. இவ்வாறு சிறுமைத்தனமாக ஜனாதிபதி செயற்படுவது வெட்கக்கேடானது. உள்ளூராட்சி மன்றங்கள் அரசின் எடுபிடிகள் அல்ல, அவை உள்ளூர் வளங்களை கொண்டு மக்கள் தமது பிரதேசத்தின் ஆளுகையை முன்னெடுக்கும் ஒரு அபிவிருத்திக்கான அரசியல் கட்டமைப்பாகும். மக்களிடம் பெறும் சோலை வரியாலும் முத்திரை தீர்வு வரியாலும் நீதிமன்ற குற்றத்தண்ட பணங்கள், சந்தை குத்தகை கூடாக கிடைக்கும் வருமானங்கள், கடை தொகுதிகளின் வரிகளூடாக கிடைக்கும் பிரநிதிகளை சபைகளின் நிதி பெறும் வழிகளாக இருக்கிறது. அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்கள் தத்தமது வளங்களை கொண்டுதான் நிதியை ஈட்டி தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனவே தவிர மத்திய அரசின் தயவில் உள்ளூராட்சி மன்றங்களும் செயற்படவில்லை என்பதை அனுரவும் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபொழுதும் கைவிட மாட்டோம் என தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவை தெரிவித்தார்கள். அதேபோல நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேர் ஆதரவு வழங்குவார்கள் என நம்புகிறோம். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம். நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி காணப்படுகிறது. அதனால்தான் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்குகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிறைவேற்றியே தீருவோம். இந்த நாட்டில் சிங்கள மக்களைப் போல் தமிழ் முஸ்லிம் மக்களும் சகல உரிமைகளுடனும் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்பதை எமது விருப்பம் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய அரசாங்கத்தினை வலியுறுத்துகின்றார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், ஐரோப்பிய ஒன்றியத்தால் நாட்டுக்கு வழங்கப்படும் GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வித அரசியல் வேறுபாடுகளுமின்றி சகல தரப்பும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த வரிச்சலுகை வழங்கல் குறித்த மீளாய்வுக்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவினர் நாட்டுக்கு வருகை தரவுள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஆகிய விடயங்களில் அரசாங்கம் நம்பகத்தகுந்த முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டமானது தவறான முறையில் பிரயோகிக்கப்பட்டு வருவதாகவும் அதனூடாக அத்துமீறல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது நீதியமைச்சரால் நியமிக்கப்பட்டுள்ள குழு பயங்கரவாத தடை சட்டத்தை மீளாய்வு செய்து வருவதாக அந்த குழுவின் பரிந்துரைகள் எவ்வித மாற்றமுமின்றி தாமதமின்றி உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு இந்த விடயம் தொடர்பில் பரந்துபட்டதும் சகலரையும் உள்ளடக்கியதுமான பொது கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று 2024ஆம் ஆண்டு 9ஆம் இலக்கு நிகழ்நிலை காப்புச் சட்டமும் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியுள்ளது. இந்த சட்டத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்கள் இலங்கையின் நன்மதிப்பை மேலும் சிதைத்துள்ளது. இவ்வாறான கரிசனைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் போது அரசியல் தன்முனைப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை என்பன பேணப்படுவது அவசியமாகும். அதேபோல தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் வாக்குறுதி அளிக்கப்பட்டமைக்கு அமைவாக புதிய அரசமைப்பு ஒன்று கொண்டுவரப்படும் என வடக்கு கிழக்கு மக்கள் நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.